கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். வியாழக்கிழமை தோறும் என் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் அவரை பற்றி வேதத்தில் சொல்லப்பட்டதான ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்கு இருக்கிறது. அதனால் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் மற்ற காரியங்கள், கருத்துக்களோ விமர்சனங்களோ அதை பற்றி பேச எனக்கு விருப்பமில்லை. என்னுடைய நோக்கமெல்லாம் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு அவருடைய அன்பை குறித்து கிறிஸ்தவர்களும் மற்ற அன்பு சகோதர சகோதரிகளும் யாராவது ஒருத்தவங்க கண்கள்லையாவது பார்த்து காதுகளில் கேட்டு இயேசு யாருன்னு நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் மிகப்பெரியது. அது எனக்கு போதும். அதனால் வேதத்தில் உள்ள காரியங்களை உங்களுக்கு நான் குறிப்பிடுகிறேன். கடந்த வாரம் வியாழக்கிழமை ஆண்டவர் இயேசு யார்? அவர் செபிக்கிற தரிசனமுடையவராயிருந்தார். அவர் செபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன் அவர் ஜெபித்தார்? அவர் மனிதனாய் இந்த உலகத்துக்கு வந்ததினாலும் அவரை சார்ந்திருக்கிற மக்கள் செபத்தில் பழக்கமுடையவர்களாய் இருக்க வேண்டும், தேவனோடு தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதற்காக அநேக காரியத்தை கர்த்தராகிய இயேசு முன்மாதிரியாக செய்து காட்டியிருக்கிறார். அதில் ஒன்று செபம். எபிரேயர் 5ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை வைத்து கடந்த வாரம் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். இயேசு கிறிஸ்து ஜெப சிந்தையுள்ளவர் என்று பார்க்கும்போது மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 35 மன்னித்துக் கொள்ளுங்கள். மார்க்கு சுவிசேஷம் 1 அதிகாரம் 35ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். ஆண்டவர் இயேசு ஜெப சிந்தையுள்ளவர், ஜெபிக்கும் தன்மையுள்ளவர், பரலோகத்தோடு எப்பொழுதும் தொடர்புடையவர் என்று பார்க்கும்போது முதலில் அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். காலையில் எழுந்தார், இருட்டோடே எழுந்தார், இருந்த இடத்தை விட்டு புறப்பட்டார், வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார், அங்கே ஜெபம் பண்ணினார். இது நாம் அதிகமாக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டுடைய பழக்கம். காலையில் எழுந்து புறப்பட்டார். வனாந்தரம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே எந்த நடமாட்டம் இல்லை. அந்த இடத்திற்கு போய் வேதம் சொல்லுகிறது அவர் ஜெபம் பண்ணினார். அப்போ எனக்கு அன்பானவர்களே, இந்த காரியத்தை நாம கேட்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து செபிக்க வேண்டும். அவர் வனாந்தரத்திற்கு போனார். நீங்கள் வனாந்தரத்திற்கு போக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உங்கள் வீடுகளில் செபிக்கலாம். ஆலயம் பக்கத்தில் இருக்குமானால் அங்கே போய் நீங்கள் காலையில் செபிக்கலாம். இது ஒரு நல்ல அனுபவம். அதிகாலையில் எழும்புகிற அனுபவம் மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. இந்த வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு அந்த பழக்கம் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றிருக்கிறேன். நீங்களும் காலையில் எழுந்து கர்த்தரை தேடி பாருங்கள். இரண்டாவது, அவர் தனித்து ஜெபம் பண்ணியிருக்கிறார், தனிமையாக. இந்த இடத்துல வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார் என்று குறிப்பிடப்படுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். லூக்கா 5:16.
அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்பதாக லூக்கா எழுதின நற்செய்தியாளர் குறிப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசு வனாந்தரத்தில் அந்த தனிமையாக இருக்கிற ஒரு அனுபவம், தனித்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம் ரொம்ப விசேஷமானது. வனாந்தரத்திற்கு போனார், தனிமையாய் போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, நாம் கூடி ஜெபிக்கிறோம், குழுவாக ஜெபிக்கிறோம், இந்த அனுபவம்லாம் இருக்கு. தனித்து ஜெபிக்கிற அனுபவம் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த தனிமையில் இனிமைன்னு சொல்லுவாங்க. தனிமையில் ஜெபத்தில் அவர் இருக்கும்போது அநேக காரியத்தை அவர் பெற்றுக்கொண்டார், சொல்லிக் கொடுத்தார் மற்றவர்களுக்கு. எனவே ஆண்டவர் காலையில் எழுந்தது மட்டுமல்ல, அவர் தனிமையாய் செபித்த அனுபவமும் இருந்தது. ஏன் இந்த வசனத்தை நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லுகிறேன்? நாமும் இதை போல பழகினால் நமக்கு நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, அவர் தனித்து ஜெபித்தது மட்டுமல்ல, சீஷர்களோடும் அவர் ஜெபித்ததாக குறிப்பிடப்படுகிறது. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், பின்பு அவர் தமது சீஷரோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் அவர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். ஒரு அற்புதம் நடந்தது. அதன் பிறகு சீஷரோடு கூட, அவர் கூட சீஷர்கள் இருந்தார்கள், அவர்களை ஆயத்தப்படுத்தி தனிமையாக, எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல அல்ல, தனிமையாக அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில், அதன் பிறகுதான் தன்னுடைய உள்ளத்தில் எழும்புகிற சில காரியங்களை ஆண்டவர் அவர்களிடத்தில் கேட்கிறார். அதன் பிறகு கூட இருந்த சீஷர்கள் அதற்கு பதில் சொன்னதாக அங்கே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். இயேசு கிறிஸ்து மலையின் மேல ஜெபிக்க சென்றார் என்று லூக்கா 9ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் குறிப்பிடுகிறது. இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. இங்கே ஒரு சம்பவம் அதன் முன்பகுதியிலும் பிற்பகுதியிலும் கூறப்பட்டிருக்கிறது. என்னுடைய நோக்கம், இயேசுவானவர் ஜெபித்தார், தனிமையில் ஜெபித்தார், அதிகாலையில் ஜெபித்தார், வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணினார், மலையின் மேலே ஏறி ஜெபம் பண்ணினார். அவருடைய ஜெபத்தின் அனுபவங்கள் பாருங்கள். அது மட்டுமல்ல, லூக்கா 6ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய வசனங்களில் பார்க்கும்போது, என் ஆண்டவர் இயேசு இரவு முழுவதும் ஜெபித்ததாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்படி அவர் இரவு முழுவதும் அவர் ஜெபித்த போது பொழுது விடிந்தது. சீஷர்களை வரவழைத்தார். அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டார். அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அந்த அப்போஸ்தலர்களின் 12 பேர் வரிசையும் கீழே லூக்கா அதை குறிப்பிடுகிறார். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்ற அர்த்தம். மிகுந்த பொறுப்பு அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த இரவு வேளையில் 5 வசனத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட்டேன். இந்த வசனங்களை நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம். இதை குறித்து நீங்கள் ஆராயலாம். ஆண்டவர் இயேசு எப்படியெல்லாம் ஜெபித்தார், எங்கெல்லாம் ஜெபித்தார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் இதை படிக்கும்போது ஒரு ஜெப வீரர்களாய் மாற வேண்டும் என்று ஆசை.
என் இயேசுவே இதை செய்தார், அதை நான் படிக்கிறேன், நானும் அதை அப்படி பழக விரும்புகிறேன், உங்களுக்கும் சொல்லுகிறேன். நீங்களும் ஜெபிக்கிற மக்களாய் மாற ஆண்டவர் கிருபை கொடுப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரலோக பிதாவே, துதிக்கிறோம். எங்கள் ஜெப ஆவியால் நிரப்பும். என் ஆண்டவர் இயேசு ஜெபிக்கிறவராய் இருந்தார். அந்த வசனங்களை குறிப்பிட்டோம். எங்களுக்கும் அந்த ஜெப ஆவியை தாரும், உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.